ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். அன்பும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட ஆசிரியர் பெருமக்களில் பெரும்பாலானவர்கள் அனுமான் மாதிரி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுமனுக்கு தன்னோட திறமையை பற்றி முழுசாக தெரியாது. அவருக்கு எந்த ஒரு திறமையும் இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜடாயு தான் அவரோட திறமையை பற்றி அவருக்கே உணர்த்துறாரு. அதுபோலத்தான் நம்மளுக்கு நம்மளோட திறமையை பற்றி நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு திறமை இல்லை, நம்மளால் டெட்டில் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, டெட் எழுத முடியுமா எழுத முடியாதா அப்படிங்கிற டவுட்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு பயத்திலே இப்போ நிறைய பேர் அப்ளை வேறு பண்ணியிருக்கிறாங்க. டெட்டுக்கான தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி, சாதகமாக இருந்தாலும் சரி, நமக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நாம் அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகாமல் நம்மளோட உழைப்பை எப்போவுமே குழந்தைகளுக்கு அள்ளி அள்ளி தருவோம். அப்படி டெட் அப்படிங்கிற கிணத்துக்குள்ளே இருக்கிற பூதத்துக்குள்ளே என்ன தான் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக பார்க்கலாம். டெட் தகுதி தேர்வுக்கு எந்தெந்த பாடத்தில் எவ்வளோ மார்க்குக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, அது அப்ஜெக்டிவ் டைப்பாக என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். பதவி உயர்வுக்கு, அதாவது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு இந்த டெட் தேர்வு அவசியமானதாக தான் இருக்கும். தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா டெட் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த டெட் தேர்வுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1க்கு மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படுது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு பேப்பர் 1, பிடிஸ்க்கு பேப்பர் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் பேப்பர் 1 தான் நம்ம எழுதணும். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு 150 மதிப்பெண் எதுக்குன்னு பார்த்தோம்னா, தமிழுக்கு 30, சைக்காலஜிக்கு 30 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு 30, கணக்குக்கு 30, இவிஎஸ்க்கு 30ன்னு மொத்தம் டோட்டல் 150 மார்க்கு. 150 கேள்விகள் கேட்கப்படும். அது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதனால் நாம் 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி போட்டால் போதும். லக்கிலேயே நிறைய பேர் பாஸ் ஆகி வந்துடலாம், பயப்படாதீங்க. இதில் சைக்காலஜியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 வயசுலேருந்து 11 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கேள்விகள் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி, இந்த இதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நாம் ஏற்கனவே இது படித்தது தான், நம்மளோட ட்ரைனிங்லேயே நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிட்டால் போதும். சைக்காலஜியில் பார்ட் ஏல 5 யூனிட்டும், பார்ட் பியில் 6 யூனிட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் கொடுத்துருக்குறாங்க. தமிழும் கிளாஸஸ் 1 to 5 தான். நம்ம 6, 7, 8க்குரிய பாடங்கள்லாம் எதுவும் படிக்க வேண்டியதில்லை. 5ஆம் வகுப்பு வரைய உள்ள பாடங்களை அவங்கவுங்க தாய்மொழிக்கானது, தமிழ், மலையாளம், கன்னடம், உருது, இந்த மாதிரி இதற்கெல்லாம் அவங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்கவுங்க தாய்மொழியில் நாம் எழுதுனா போதுமானது. தமிழுக்கான சிலபஸ் என்னென்னு பார்த்தோம்னா, தமிழில் கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல், நடைமுறை இலக்கணம், கற்க கற்றல், சொற்களஞ்சிய பெருக்கமும் சொல்லாட்சி திறனும், படைப்பு திறன்கள், விழுமியங்களை உணர்ந்து பின்பற்றும் திறன், வாழ்வியல் தேர்ச்சிக்கான திறன்களை அறிதல் என 10 திறன்களுக்குள்ளே இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு தமிழக அரசால் 2022ஆம் ஆண்டுக்கான சிலபஸில் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷில் கிளாஸ் 1ல் லிசனிங் ஃபார் ஒக்காபுலரி பில்டிங், லிசனிங் ஃபார் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன், லிசனிங் ஃபார் ஃபொனீமிக் அவேர்னஸ், ஸ்பீக்கிங் இமிட்டேஷன் அண்ட் ரெப்படிஷன், ஸ்பீக்கிங் டு கம்யூனிகேட், ஸ்பீக்கிங் ஃபொனீமிக் அவேர்னஸ். ரீடிங்கில் பார்த்தோம்னா, ரீடிங் பிரிண்ட் அவேர்னஸ், அல்ஃபபெட்டிக் பிரின்சிபிள் அண்ட் ஃபோனிக்ஸ், ரீடிங் ஃபார் காம்ப்ரஹென்ஷன். அதுக்கடுத்து ரைட்டிங், ஒக்காபுலரி, கிராமர், எக்ஸ்டெண்டட் ரீடிங், இதெல்லாம் இருக்குது. இதே போல் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 4th and 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான சிலபஸும் இதிலேயே கொடுக்கப்பட்டிருக்குது. கணக்குலையும் 1 to 5th வரைய உள்ள சிலபஸ் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இவிஎஸில் தாவரங்கள், விலங்குகள், எனது உணவு, எனது உடல், நீர், காற்று, பொருட்களின் நிலைகள், விசை, வேலை, ஆற்றல், போக்குவரத்து, இரவு பகல், சுற்றுச்சூழல், தினசரி வாழ்வில் அறிவியல், நமது சமுதாயம், நம்மை சுற்றியுள்ளோர், என் தாய்நாடு, இந்த டாபிக்ஸ்லையும் சோசியல் சயின்ஸில் 3ஆம் வகுப்புலேருந்து கொடுத்துருக்குறாங்க. 3ஆம் வகுப்பில் உள்ள குடும்பம், நமது நண்பர்கள், பஞ்சாயத்து, பாதுகாப்பு, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், சரணாலயங்கள்,
மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள், தாது வளங்கள், குழந்தைகள் பாதுகாப்பு இவைகளும் 4th ஸ்டாண்டர்ட் சமூகவியலில் உள்ள 9 யூனிட்ஸ், 5th ஸ்டாண்டர்ட் சமூகவியலில் உள்ள 10 யூனிட்ஸும் சிலபஸாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் நாம் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே 1 to 5th சிலபஸ் தான். முயற்சியும் பயிற்சியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வெல்லலாம் ஹெச்எம் போஸ்ட். நம்மளோட திறமைக்கு இதெல்லாம் யானைக்கான சோளப்பொறி மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அடித்து தூள் கிளப்புவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொடக்க பள்ளிகள்லேயும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி மாணவ சமுதாயத்தோட நல்ல முறையிலான வளர்ச்சிக்கு நாம் எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். பி ஹாப்பி டீச்சர்ஸ்.